Hello students, welcome to 1+1 channel. இன்னைக்கு நம்ம வீடியோல 10th standard chapter 8 exercise 8.4ல 8th sum பார்க்க போறோம். இந்த ப்ராப்ளத்துல பாத்தீங்கன்னா 3 unbiased coins are tossed once. 3 coins toss பண்றாங்க. Find the probability of getting at most 2 tails or at least 2 heads. or சொல்லிட்டாங்க யூனியன் கண்டுபிடிக்கணும். at most 2 tails at least 2 head தனித்தனியா கண்டுபிடிக்கணும், ரெண்டுத்துக்கும் யூனியன் கண்டுபிடிக்கணும். சரி, at most at least னா நம்ம போன எக்ஸர்சைஸே பார்த்திருக்கோம். at most னா என்ன அர்த்தம்? 2 க்கு கீழ. at least னா என்ன அர்த்தம்? 2 க்கு மேல அப்படினு அர்த்தம். சரி, இப்போ நம்ம சம் வந்துருவோம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து சாம்பிள் ஸ்பேஸ் எழுதணும். சாம்பிள் ஸ்பேஸ் தெரியும் இல்லையா? 3 காயின் வந்து டாஸ் பண்ணா அதுக்கான சாம்பிள் ஸ்பேஸ். இப்போ 8 சாம்பிள் ஸ்பேஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் ஏன்னு எடுத்துக்கிறேன். ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் அட்மோஸ்ட் 2 tail. அடுத்து வந்து event of getting at least 2 heads. event of getting at most 2 tails. at most na 2 and less. ரெண்டுக்கு கீழே, 2 டெய்ல் இல்ல அதுக்கு கீழே. 2 டெய்ல் அதுக்கு கீழேனா என்ன அர்த்தம்? நோ டெய்ல். 1 டெய்ல் நோ டெய்ல். இப்போ நோ டெய்ல் அப்ப இதுக்கு வரும் கண்டிப்பா. இதுவும் வரும், இதுவும் வரும். டெய்ல் மட்டும் பாருங்க, 2க்கு கீழே. அப்ப எல்லாமே வரும். எல்லாத்துலயும் டெய்ல் இருக்குல்ல. இது வராது, ஏன்னா 2க்கு மேல இருக்கு, அவ்வளவுதான். இப்போ என்ன வரும்? நம்பர் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 7. அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ஏ பை நம்பர் ஆஃப் எஸ். இப்போ என்ன வரும்? 7/8. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பி எடுத்துக்கிறேன். event of getting at least 2 heads. இப்போ at least னா 2 and more. 2க்கு மேல இருக்கணும். head இது வருமா? 3 இருக்கு. 2க்கு மேல. இதுவும் வரும், இதுவும் வரும். இது வராது, 2க்கு கீழே இருக்கு. இதுவும் வரும். 2க்கு மேல head. இதுவும் வராது, இதுவும் வராது, இதுவும் வராது. அவ்வளவுதான். அப்ப எத்தனை வருது சாம்பிள் ஸ்பேஸ்? 1 2 3 4 தான் வருது. 4. அப்ப probability of b equal to n of b by n of s. இப்போ என்ன வரும்? 4/8. அதே மாதிரி தான், கேன்சல் பண்ணாம வச்சுக்கோங்க, ஏன்னா ஃபைனல் ஆன்சர்ல நம்ம இது பண்ணணும் இல்லையா, அது தேவைப்படும். சரி, இப்போ probability of a union b வந்து probability of a plus probability of b minus probability of a intersection b. ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஏ இன்டர்செக்ஷன் பி கண்டுபிடிக்கணும்ல. ஏ இன்டர்செக்ஷன் பி கண்டுபிடிக்கணும்னா இது ரெண்டுத்துலேயும் உள்ள காமன். இது ரெண்டுத்துல என்ன காமன்னு பாருங்க, தெரியுதுங்களா? ஓகே, ஹெச் இருக்கு ஒன்று, ஹெச்ஹெச்டியும் இருக்கு, அடுத்து ஹெச்டிஹெச்சும் இருக்கு, டிஹெச்ஹெச்சும் இருக்கு, எல்லாமே இருக்கு. 4மே காமன். அவ்வளோதான், இது 4மே காமனாக நம்ம எழுதிக்க வேண்டியதுதான். சரிங்களா? ரெண்டுத்துலேயும் இருக்கிறது தான் காமன் இன்டர்செக்ஷன். சரிங்களா? இப்போ என்னெல்லாம் வந்துச்சுன்னு பாருங்க. ஹெச்ஹெச்ஹெச் வந்துச்சு, ஹெச்ஹெச்டி, ஹெச்டிஹெச், டிஹெச்ஹெச். அப்போ நம்பர் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி வந்து 4. அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி என்னது? n ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி பை n ஆஃப் எஸ். அப்போ 4/8. இப்போ நம்ம ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ யூனியன் பி கண்டுபிடிக்க வேண்டியதான். probability of A union B என்னது? probability of A plus probability of B minus probability of A intersection B. இப்போ எல்லாத்தையும் substitute பண்ணுங்க. probability of A வந்து 7/8 வந்துச்சு.
ப்ராபபிலிட்டி ஆஃப் பி வந்து 4/8 வந்துச்சு. ஏ இன்டர்செக்ஷன் பியும் 4/8 தான் வந்துச்சு. 4 - 4 0 ஆயிடுச்சு. அதனால் ஆன்சர் பார்த்தீங்கன்னா 7/8 தான். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ யூனியன் பி விச் இஸ் ஈக்குவல் டு 7/8 தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். சரிங்களா? ஸோ அந்த அட்லீஸ்ட் அட்மோஸ்ட்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அந்த கான்செப்டில். சரிங்களா? ஸோ ரொம்ப ஈஸி சம் தான். கண்டிப்பாக உங்களுக்கு தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். So thank you so much for watching, students. Bye bye.